Hi traders, welcome to KNR Financials. இன்னைக்கு வந்து March 22nd. ஸோ இன்றைக்கி டே நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து செல் ஆஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளோட லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,900 அண்ட் தென் 40,000. பட் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,900 கீழே வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் அதனால் வைக்க முடியல. ஸோ அதனால் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிட்டோம், இது வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட், ஃபர்தராக வந்து கேண்டில்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக வந்து 2:30 ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பட் அந்த பிரேக் அவுட் வந்து இமீடியட்டாக நெக்ஸ்ட் கேண்டிலே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல் பண்ணி மறுபடியும் மார்க்கெட்டை வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக சைட்வேஸ். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி நமக்கு வந்து நல்ல எக்ஸ்பைரியாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராபிலிட்டி வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சைட்வேஸில் ஓப்பன் ஆயிடுச்சு, அதாவது ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து இந்த லெவலில் வந்து கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த பிரேக் அவுட்காக வெயிட் பண்ண போகிறோம். ஸோ பிரேக் அவுட்க்கு நம்ம வெயிட் பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸிங் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டீசெண்டாக ஒரு ₹80 ₹60 இருக்கிற ப்ரீமியம் வந்து நம்மளால் வாங்க முடியும். ஸோ அந்த ப்ரீமியம் நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ₹60 இருக்கிற ப்ரீமியம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ₹120 ₹150 வரைக்கும் நமக்கு ஈஸியாக நாளைக்கு போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இதுவே வந்து நாளைக்கு நமக்கு கேப் அப் ஆயிடுச்சு, ஸோ 40,000 கிட்ட நமக்கு வந்து கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 40,100 நமக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வெயிட் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் வந்து 40,000 டச் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம வந்து பை பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் சைடில் வந்து 40,350. ஸோ இதுவே வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம். சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை உடச்சிருச்சு நாளைக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரை இங்கே ஒன்று பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ட்ரை வந்து 39,900 அண்ட் 850 இந்த ரேஞ்சை உடைக்க செகண்ட் அட்டம்ப்ட் இன்றைக்கி பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு வந்து மறுபடியும் அவங்க வந்து 39,900 ஆர் 850 கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு கன்ஃபார்ம் பிரேக் அவுட் நடந்துடும் இந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் வேகமாக ஆகிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நாளைக்கான டார்கெட் எவ்வளோ தூரம் இருக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 39,400 வரைக்கும் மார்க்கெட் ஈஸியாக வந்து நமக்கு வந்துடும். ஸோ இதான் வந்து செல் சைடுக்கான டார்கெட். அண்ட் அப் சைடுக்கான டார்கெட் நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40,000 பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா, நம்ம வந்து 4350 வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். ஒன்ஸ் இந்த லெவலில் அச்சீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த லெவல் கண்டுபிடிச்சி ட்ரையல் பண்ண போகிறோம். ஸோ ட்ரையல் பண்ணிட்டு ஃபர்தராக வந்து மார்க்கெட் 40,600 வரைக்கும் போதான்னு சொல்லிட்டு நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இதான் கைஸ், இதான் வந்து நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.